இதற்குத்தான் அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி அது பொய் என்று அவர்களுக்கு தெரிந்தும் அதை எப்படியாவது அவர்கள் உண்மையைப் போல அந்த பொய்யை சொல்ல அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருந்தால் எங்களால் முன்னோக்கி நகர முடியாது. அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய அரசாங்க ரீதியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றோம் என்று ஈஸியாக, காமாக, பொறுமையாக, அழகாக அவர் அந்த பதிலை சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்ற வகையில் அவருடைய கதை அமைந்திருந்தது. அதை கேட்டால் போலவே அது அடுத்த கட்டமாக நேற்று இரவே இந்த ஈரானுடைய 2வது போர்க்கப்பலில் இருந்த 208 கடற்படை வீரர்கள், ரைட், கடற்படை வீரர்கள் அவர்கள் இந்தியா விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற அந்த கடல் படைகளுக்கான அந்த ஆராய்ச்சி, அதாவது பயிற்சிகளுக்கு சென்று திரும்பும் போது தான் இவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில் அவர்கள் அனைவருமே காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டு கொழும்பு துறைமுகத்தில் அவர்கள் இறக்கப்பட்டு முக்கியமான அதிகாரிகளுடன் அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு அனுப்புகின்றமாக 2 பக்கமும் பேலன்ஸ் ஆகியிருக்கின்றது. இங்கிட்டும் அல்ல அங்கிட்டும் அல்ல, ரைட். ஈரானுக்கு செய்ய வேண்டியதை செய்தாயிற்று, திருகோணமலை கப்பலையும் பாதுகாப்பாக அனுப்பியாயிற்று. ஒருவேளை அது கொழும்பு துறைமுகத்திலிருந்து என்றாவது தாக்குதலுக்குள்ளானால் அனைவரும் கேள்வி கேட்பார்கள், இதற்குத்தான் நாங்கள் படித்து சொன்னோம், இந்த அரசாங்கத்துக்கு முடியாது, செய்ய முடியாது, இப்பொழுது புரிகிறதா, பாருங்கள், ஆபருக்கே வந்து அடித்து விட்டு சென்று விட்டார்கள் என்ற ஒரு கதை நிச்சயமாக வரும். அதற்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இடம் கொடுக்காமல் பாதுகாப்பாக அதை திருகோணமலை கடற்கரைக்கு அனுப்பி அதையும் அந்த கப்பலையும் பாதுகாப்பதற்கான முழு நடவடிக்கைகளையும் செய்திருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைக்கின்றது. இப்பொழுது இந்த ஈரான் கடற்படை வீரர்கள் அனைவருமே வெலிசர பகுதி, கம்பகா மாவட்டத்தில் வெலிசர இராணுவ முகாமில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையிலே ஈரான் நாடு இந்த உயிரிழந்தவர்கள், 1வது கப்பலில் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களுடைய உடலங்களை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபடுகின்றது. அது மாத்திரமல்ல, காலி மாவட்டத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் அனைவரும் சேர்ந்து 2.2 மில்லியன் பெறுமதியான கண்டெய்னர், அதாவது இந்த உடலங்களை பாதுகாப்பாக குளிரூட்டி பொருத்தப்பட்ட ஒரு கண்டெய்னர் 40 அடி கண்டெய்னரில் வைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. அது தேசிய வைத்தியசாலை, கராப்பட்டி தேசிய வைத்தியசாலை இல்லாத காரணத்தினால் அதை தனியார் துறையினூடாக அதை பெற்று கொடுப்பதற்கு காலி மாவட்ட வியாபாரிகள் முன்வந்த நிலையில் இப்படியாக பல செய்திகள் இருக்கிறது. இன்று பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது தெரியும், காலை முதலே பல வாழ்த்து செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம் என்று பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ஏன் நாமல் ராஜபக்ச கூட அவருடைய எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தார். இப்படி பலரும் பலவிதமான நல்ல கருத்துக்களை தான் கேட்கொடுத்தாக இருந்தது.